ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நரமுண்ட காளியை வச்சு எதிரியை எப்படி அழிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதிரி அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஒருத்தவங்க நிம்மதியே இல்லாமல் ஆக்குறாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில், அவங்க தான் எதிரி. சண்டை போடுறவங்க எதிரி கிடையாது. சண்டை போடுறவங்க ஒரு செகண்ட் உங்கள் கூட சண்டை போடுறாங்கன்னா சண்டை போட்டு விட்டுருவாங்க. ஆனால் டெய்லி உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது. ஒரு சில பேர் நான் அதெல்லாம் கவனிச்சிருக்கேன். அவங்களுக்கு எப்படி அவ்வளோ டைம் இருக்குன்றதெல்லாம் நான் யோசித்ததே கிடையாது. ஸ்டேட்டஸ்ஸு, இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இவங்க ஒரு விஷயம், ஏன்னா ஒரு சில பேருக்கு ஸ்டேட்டஸ் வைக்கலனாலே மண்டை வெடிச்சிரும். யாரையோ ஒருத்தவங்க குத்தி காமிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு பார்க்கும்போது ஹர்ட் ஆகும், கஷ்டப்படுவாங்க. நமக்கு தான் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இப்போது நிறைய லேடிஸ்க்கு உங்கள் மாமியார் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ்ஸால் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, உங்களை ரொம்ப நிம்மதியே இல்லாமல் ஆக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். வேறு உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒர்க் போகிறீங்க, உங்களை செக்ஷுவலாக யாராவது அப்யூஸ் பண்ணுறாங்க, உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லை அப்போ தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தட். ஸோ ஏன்னா பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நரமுண்ட காளி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த நரமுண்ட காளியோட உபாசகர்கள் இவங்களுக்கு வைக்கிற படையிலே பார்த்திங்கன்னா நரமாமிசம் தான் வைப்பாங்க. அதாவது பர்ன் பண்ண டெட் பாடி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இவங்களுக்கு நைவேத்தியமே. அதை வச்சா தான் காளி வருவாங்களே அங்கே. ஸோ அது ஒன்று இருக்கும். அதனால் இந்த பூஜை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லவங்க யாரையும் தண்டிச்சிடாதீங்க. எப்போவுமே நம்மளால் ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. இப்போ நான் இதெல்லாம் பண்ணுவேன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன். ஏன் எதிரியை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா, எங்கள் காளி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் தான். நான் முன்னாடி ஏர்லியராக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதிரிக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன், அது நடக்காது. ஆப்வியஸ்லி ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது இருக்கும்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போவும் இருக்கும். ஒரு சில டைம் அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் பூஜை ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது நான் அம்மாக்கிட்ட கேட்பேன். ஆனால் எனக்காக பூஜை நான் பண்ணிக்க மாட்டேன், அடுத்தவங்களுக்கு பண்ணுற பூஜையை சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் எதிரிக்கு பண்ணும்போது பூஜை ஃபெயிலியர் ஆகிடும். நான் அம்மாக்கிட்ட போய் கேட்பேன், ஏம்மா நீ பூஜையை ஃபெயில் பண்ணி விட்டுட்ட, நீ எனக்கு பண்ணி கொடுக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் காளி சொல்லுவாங்க, அவங்க அன்றைக்கி இறந்துருந்தாங்கன்னா நீ இன்றைக்கி இந்த அளவுக்கு பூஜை பண்ணியிருக்க மாட்டேன். இறந்துட்டாங்க, நம்ம செய்வினை வச்சோ ஏவல் வச்சோ இறந்துட்டாங்கன்னு நீ மாந்திரிகத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது. நான் உன்னை எதிரி முன்னாடியே வளர வச்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா எப்போவுமே. காளிக்கு ஒரு நல்ல பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, தாம் பக்தனுக்கு தாம் உபாசகருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்க்குறவ காளி. ஸோ எதுக்கு இதை சொன்னேன்னா, நான் எதிரியெல்லாம் போய் யாரோ கூட கேட்டாங்க என்னை ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில். ஸோ நான் அதெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜைக்கு தேவையானது என்னென்னா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், 2 கருப்பு கோழி கண்டிப்பாக வாங்கிக்கணும். லேடிஸ் இப்போ பண்ணுறீங்கன்னா பூஜா அறையிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பூஜா அறையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் வாங்கிக்கோங்க. பூஜா அறையில் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி பலி கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பலி வேண்டாம். பூஜா அறையில் ரத்தம் கித்தம் எதுவும் கொடுத்துறாதீங்க. இப்போ இதை இந்த யந்திரத்தை ஒரு லெமனில் நீங்கள் எழுதிக்கணும். பிளாக் கலர் மார்க்கர் வச்சு பின்னாடி எதிரியோட பேர் இதை எழுதிட்டு 108 வாட்டி உரு கொடுத்து உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே கருப்பர் கோயிலுக்குள்ளே குத்தலாம். சூளம் இருக்கும் பார்த்தீங்களா, இரும்பில் இருக்கும் சூளம். அதனால இரும்பு சனி காரகத்துவம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் குத்தும் போது அதுக்கு பவர் ஜாஸ்தி எப்போவுமே. அதனால் அந்த லெமனை நீங்கள் 108 வாட்டி எதிரியை நினச்சி சொல்லி அந்த சூளத்தில் எடுத்துகிட்டு போய் குத்தலாம். அதே மாதிரி இது ஒரு மெத்தட், ஓகேங்களா. இதுக்கு பலியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பலி கொடுக்காத போது ஒரு சில விஷயங்கள் ஸ்லோவாக தான் செய்யும். ஒரு அமாவாசைக்கு பண்ணுங்கள், திருப்பி அடுத்த பௌர்ணமி அடுத்த அமாவாசைக்கு பண்ணுங்கள். எதிரிக்கு சந்திராஷ்டமம் நடக்கும்போது பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பூஜை அறையில் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் ஒரு சில பேர் பலி கொடுத்து பண்ணணும் அப்படின்னும் போது இதே மாதிரி வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் வாங்கிக்கோங்க. செப்பு தகடு வாங்கிக்கோங்க. மயானத்தில் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. நான் அந்த மாதிரி ஒரு 2-3 செய்வினை ஏவல்லாம் மயானத்தில் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த யந்திரத்தை எழுதிக்கோங்க. செப்பு தகடில் எழுதிட்டு ஒரு 24 ஹார்ஸ் மாட்டு ரத்தமும் பன்றி ரத்தமும் கலந்து நீங்கள் ஒரு பவுலில் வச்சு அதில் முக்கிடணும் இந்த யந்திரத்தை. அதுக்கப்புறம் இந்த யந்திரத்தை வெளியேற்றணும். அதாவது நீங்கள் யந்திரம் எழுதி நீங்கள் உரு கொடுத்த பிறகு இந்த விஷயத்தை பண்ணணும், ஓகேங்களா. எதையும் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த பன்றி ரத்தம் மாட்டு ரத்தத்தில் ஊற வச்சுட்டு
24 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. அந்த ரத்தமோட ஸ்மெல்லு, அந்த ரத்தம் வந்து ஃபுல்லாக எந்திரத்து மேலே நல்லா ஊறி இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அடுத்தது நீங்கள் இதை என்ன பண்ணணும், செகண்ட் டே நீங்கள் அந்த எந்திரத்தை எடுத்த பிறகு டெட் பாடி கிட்டே போயிடணும். அதாவது மயானம் இடுகாட்டில் போயிட்டு அங்கே அகால மரணம் அடைஞ்ச ஏதாவது ஒரு பெண்ணோ இல்லை ஆணோ இல்லை சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இறந்துருவாங்க. உந்தமா சிவாய், எப்போவும் நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், பட் தெரியாமல் வந்துருச்சு, சாரி. ஸோ அந்த மாதிரி யாராவது அகால மரணத்தில் இறந்த ஒரு குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்சு பெண்களில் பண்ணலாம், ஆண்களில் பண்ணலாம். குழந்தைய நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள நல்லா இருக்கட்டும் இறைவன் அருளால். ஸோ அதனால் அதை பண்ணிக்கோங்க. நீங்கள் கொண்டு போய் அந்த டெட் பாடி இருக்குது இல்லைங்களா, அதை மண் மேலே மூடி வச்சுருப்பாங்க. அந்த மண்ணில் நீங்கள் புதைச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்த நாள் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அதை அப்படியே நேராக எதிரி வீட்டுக்கு கொண்டு போய் எதிரி வீட்டு வாசலில் நீங்கள் புதைச்சிடணும். இதனால் என்ன ஆகும்னா, எதிரியோட குடும்பம் கண்டிப்பாக கஷ்டப்படும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. அது ஒரு விஷயம். எதிரிக்கு கண்டிப்பாக வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி காட்டுறதோ, இல்லை அவங்க வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலோ வீடுமா அலையிறது காட்டுறதோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன ரத்த காயங்கள் காட்டும். ஆனால் காளி சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம நினச்சிப்போம் நம்ம பண்ணிட்டாங்க எதுவுமே நடக்கலன்னு, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க விஷ்ணுமாயாவை வணங்காதவங்களா, காளியை வணங்காதவங்களா, இல்லை வாராகியை வணங்காதவங்களா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இது 3த்தில் ஏதாவது ஒன்று அவங்க பண்ணால் கூட உங்களுக்கு பயங்கரமாக தண்டனை கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, காளிக்கிட்ட ஒரு பரவாயில்ல சொல்கிறேன், காளிக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, நான் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறதா எனக்கு தெரியல. என் அம்மா எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். காளியோட குணம் என்னென்னா, ஒரு எதிரியை வந்து தான் பக்தனுக்கோ இல்லை தான் உபாசகருக்கோ ஒரு கெட்ட விஷயத்தை பண்ண விட்டுருவாங்க. காளி ஆடை விட்டு அடக்குவாங்க. நீ பண்ண நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க, உங்களை பண்ண விட்டுருவாங்க. ஆனால் அங்கே நீங்கள் காளியோட பக்தன் வீட்டுக்கோ காளியோட உபாசகர் வீட்டுக்கோ, எஸ்பெஷலி காட்டேரி, கருங்குட்டி, விஷ்ணுமாயா, இவங்க எல்லாரும் ஒரே விஷயம்தான், பண்ண விட்டுருவாங்க காளி. ஆனால் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, உங்கள் குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு காவாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டில் பாம்பு கொத்தி இறந்துருவாங்க. நல்லா ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், திடீர்னு மாடியிலேருந்து கீழே விழுந்துரும். இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே காளி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து காளியோட வணங்குறவங்களோ காளியோட பக்தனையோ அவங்களோட உபாசகரையோ தொடாமல் இருக்க அளவு காளி வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்ட பிறகு காளி சும்மா இருக்க மாட்டாங்க. இதே தான் கருங்குட்டி. அது கருங்குட்டி வந்து பண்ணிட்டு வரும். அது இது விளையாட்டான விஷயம் கிடையாது. அதுவும் விஷ்ணுமாயாவுக்கு கீழே வர கருங்குட்டியை சொல்கிறாங்க. மிச்சதெல்லாம் நம்ம கருங்குட்டி அது வந்து குட்டி சாத்தான், அது வேறு. இது சாத்தன்மார்கள். கருங்குட்டி, பூக்குட்டி, சக்கரக்குட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் போய் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. காட்டேரி வச்சுருக்காங்கன்னா அங்கே பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு உயிர் பலி எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணிட வேண்டாம். இதை நீங்கள் பண்ணும் போது இதே எதிரிக்கு சந்திராஷ்டமம் இருக்கா அன்றைக்கே பண்ணிக்கலாம். பலி எப்படி கொடுக்கணுன்னா, இப்போ நீங்கள் மயானத்தில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பூஜை பண்ணி முடித்து அங்கே காளிக்கு அங்கேயே ஒரு கற்பூர பெல் கையில் இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கேயே இந்த எந்திரத்துக்கு நீங்கள் டெட் பாடியிலேருந்து வெளியே எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு தீப ஆராதனை காட்டி இதே மந்திரத்தை ஒரு 3 வாட்டி சொல்லிவிட்டு நீங்கள் எதிரி வீட்டில் கொண்டு போய் புதைச்சிடலாம். இது ஆக்சுவலாக அப்லோட் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் பட் என்ன பண்ணுறது, பாவம் ஒரு சில லேடிஸ் வந்து சொல்கிறாங்களே, எங்களால் மாந்திரிகத்துக்கு வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல, எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற லேடிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. எதிரி வீட்டு வாசலில் தான் புதைக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா யாராச்சும் எதிரி வீட்டுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரி வீட்டில் எங்கேயாச்சும் தெரியாத இடத்துல வச்சிட சொல்லுங்கள், அப்படியும் பண்ணலாம். 2 மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடுமே ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் தான். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அவங்கள முதல்ல காளி சரி பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.